கெட்ட குணம்னா என்ன, அதுக்கு என்ன தலைவாசல், அவருடைய புனை பேர் என்ன, அப்படி என்று சொன்னதுல பல அறிஞர்கள் பலவிதமான அதாவது வரைவிலக்கணங்கள் அதுல சொல்லுகிறார். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படுத்தப்படும் பொறாமை, சிலர் தலைவாசலா சொல்லுகிறாங்க. அதனாலதான் அல்லாஹு தஆலா பாதுகாப்பு தேடக்கூடிய கெட்ட பண்பாக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், அதாவது பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற நேரம் ஏற்படும் தீங்கை விட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பொறாமை அதாவது சொல்லுவாங்க அஅதலு அஸ்வஇல் குலுக், கெட்ட பண்புகளில் நீதியானது, கெட்ட பண்புகளில் நீதியானது பொறாமை. காரணம் அழிவு அவன்லேருந்து ஆரம்பிக்கும். அது எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா எதிரி அழிக்காத முதலாது அவன் பொறாம படப்பட அவன் தான் அழிவான். அவனை அழிஞ்சு அழிஞ்சு கேவலப்பட்டு அது சின்ன பின்னமாகி அவன் பண்பாடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து சேர்க்க தெரியுமா பொறாம. இப்ப பாருங்க, அதனாலதான் பொறாம கெட்ட குணங்கள்ல தலைமை பீடம் அவருக்கு தான். ஏனென்றால் மிச்ச நீதியான குணம் அது அவன்லேருந்து ஆரம்பிப்பான். பொறாமைப்படுதல் என்பதே அல்லாஹ் தஆலா தன்னை குறையா படைச்சிக்கிறான்றதுக்கான அர்த்தம். அவனோட சிந்தனையில அல்லாஹ் என்னை குறை வச்சுட்டான், அதான் பொறாமைக்கான காரணம். அல்லாஹ் என்னைய குறை வச்சுட்டான் என்ற சிந்தனை தான் அதுக்கான காரணம். இதை சிலர் சொல்றாங்க கெட்ட ஒருத்தர் கெட்ட பண்பு உள்ளவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு பொறாமை இருந்தா போதுமானது, அது எல்லாத்தையும் அடிச்சுட்டும், அது எல்லாத்தையும் அடிச்சிரும். அது அவர் மத்த பண்புகள்ல இருந்தாலும் சரி இது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சிடும். சிலர் என்ன சொல்றாங்க அப்படி என்று சொன்னால் ஹெக்குது குரோதம், குரோதம் தலைவாயில் என்றாங்க. குரோதம் உள்ளவனோட உங்களால பேசவே இல்லாது. எதை சொன்னாலும் அவன் என்ன செய்வான், குரோத சிந்தனை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ ஒத்தரை பார்த்து சொல்றீங்க நல்ல வியாபாரி, எல்லாம் கல்லன்கள் தாண்டுவான் வணங்கிட்டா டக்குன்னு என்னடா நல்ல வியாபாரி எட்டு பிள்ளை எல்லாரும் கல்லன் தான் சொல்றான்னா அவனால அந்த குரோத சிந்தனை ரோட்ல ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நல்ல பெரிய வண்டி போயிடும், வசதியான வண்டி இல்ல ஹராத்துல உழைச்சவனு தாண்டுவான். சரியா, என்னடா ஹராத்துல உழைச்சவன இவனை ஏத்திட்டு போகல, சரியா, இவனை ஏத்திட்டு போட எல்லாம் ஹராத்துல உழைச்சவன் தான். இது பக்கத்துல உள்ளவர் அதுல அட்வைஸ் வேற கேட்டுட்டீங்களா, அப்படி எப்படி உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் எனக்கு கீழ்ந்த புள்ள இவனெல்லாம் எப்படி இருந்தவனுக்கு தெரியுமா அப்படின்னு அவனோட வரல குரோதம் அப்படியே கொட்டும். அதே ஒன்னே தெரியாம கூட பேத்திக்கலாம். சரி, அவன் வேகமா பேத்தி உன்னே ஏத்தாமே பேத்திக்கலாம். அதுக்காக நம்ம ஹராத்துல உழைச்சவன் சொல்லி நீ சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்ப அது குரோத சிந்தனை தான். இது பொறாமை இல்லை, இது குரோதம். பொறாமையும் குரோதமும் சேர்ந்து எரியும். இது குரோத சிந்தனை ஹெக்குது. அதே போல சிலருடைய கெட்ட பண்புகள் நீ பார்க்கலாமே எஹ்திகாரிக்கும். இதெல்லாம் கெட்ட பண்புகளுடைய தலைவாயில். அதாவது குறைத்து பார்த்தல், மட்டம் தட்டி பார்க்கிற தன்மை ஒன்று இருக்கும். அவன்கிட்ட தான் உயர்வென்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய வெளிப்பாடுதான் உஜுப், அவருடைய வெளிப்பாடுதான் உஜுப் என்றது, அதாவது சுய திருப்தி அப்படின்றது. சுய திருப்தி நீங்க பார்க்கலாம் என்னன்னா அந்த இஹ்திகார் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா யஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்க அதாவது ஒரு நல்லதுல சின்னதை கூட நீங்க குறையாக நினைக்க வேண்டாம். அதே போல ஒருவர் உங்கள் சகோதரனை குறையாக நினைக்க வேண்டாம். இந்த இஹ்திகார் அப்படின்றது அவனை திருப்திப்படுத்தவே இல்லை. இஹ்திகார் இருக்கிற அந்த குறைத்தன்மையில் இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும், இது சில டைம்ல அந்த பெண்கள்கிட்ட அமைச்சுன்னா ஆண்கள்கிட்ட அமைச்சு ஒரு மனைவி நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு நல்ல 2 மாடி வீடெல்லாம் கட்டி அழகா ஏசி எல்லாம் போட்டு ஃபுல் சர்ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு போய் நீங்க என்ன செய்றீங்க, திடீர்னு அந்த வீட்டை கொண்டு காட்டினா அந்த மனைவி வீட்டை ஒரு பெரிய அந்த சிந்தனை இல்லவான பண்பாட சொல்லுவாங்க, சந்தோஷமா வெளிப்பாடு மாஷா அல்லாஹ் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க ஒன்று எதிர்பார்ப்பீங்க. அதை எப்படி வெளிப்படுவாரா எல்லாம் மாஷான்னு சொல்லிட்டு ஏசி போட்டி சரியான தடுமல் எனக்கு இருக்கு, தடுமல் இருக்கு, சளி இருக்கு, ஆனா நான் சபர் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ உனக்கு இந்த ஊடு சபர் செய்யற லெவல்ல தான் இந்த ஊடு இருக்குது. அதாவது அவ்வளவு பெரிய ஊட கொடுத்து ஏசிக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டான். அவன் என்ன நான் இந்த ஏசியில வரக்கூடிய சளிய சபர் செஞ்சுக்கிறேன், பொறுமையாக இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறேன் வாழ்றேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீ பொறுமையால வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏசியானது கலட்டி வச்சுட்டு சாதாரணமா இதா போதும் அப்படி எல்லாம். இதை உங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த உள்ளத்தை நோகடிக்கும். இதுக்கு பேர் இஹ்திகார். இஹ்திகார்னா அவங்களால எந்த ஒன்றையும் தன்னை விட மேலான ஒரு திருப்தியாக நினைக்கிறதுக்கு இயலாது. அவங்களால தன்னை விட மேலாக அந்த திருப்தியின் இடத்துக்கு உங்களுக்கு வரவே முடியாது. குறையாவே பார்ப்பாங்க. குறையா பார்ப்பாங்கன்னா அவ்வளவு பெரிய வீட்லையும் அவங்க அதாவது வீட்டால அவங்க சந்தோஷம் இல்லை, தன்னால் அந்த வீட்டுக்கு சந்தோஷம் என்ற மாதிரிதான் அவங்களுடைய நிலை இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க உலகத்திலேயே அதாவது அன்பளிப்பு கொடுக்கிறவன் வாங்குறவனை விட சந்தோஷப்படுவான். இது விளைக்கிறோம். அந்த பண்பாட்டுல அன்பளிப்பு கொடுக்கிறவன் சந்தோஷம் வாங்குறவனோட அதிகமா இருக்கும். அதனாலதான் வாங்குறோம் வாங்கலன்னு வைக்கிறேன். இப்போ உதாரணம் சர்ப்ரைஸ் கொண்டு கொடுக்குறேன், அது அங்க வைங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், வச்ச உடனே நமக்கு அத்தனை சந்தோஷம் போயிடும். ஏன் என்னோட சந்தோஷம் போகுது, அவன் தானே வாங்கல, அப்ப அவன் தானே கவலைப்படணும். ஆனா உனக்கு சந்தோஷம் போயிடும், நீ செத்துருவாய்.
என்ன சித்திரவாய் காரணம் என்னண்டா அவன் நம்மளே இஹ்திகார் பண்ணிட்டான், குறைச்சிட்டான், சரியா, குறைச்சி எடை போட்டுட்டான் என்ற சிந்தனை வரும். எனவே இஹ்திகார் கெட்ட குணங்கள்ல உச்சகட்டம். ஒத்தனை நோகடிக்கணும், மனரீதியா சாகடிக்கணும் என்று சொன்னா அவனுடைய மிகப்பெரிய திறமைய அப்படி கண்டுகளாம போனாலும் அவன் செத்துவான். அப்படி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு போனா முடிஞ்சுது. இது உலகத்துல வாழ முடியாத ஒரு விஷயம் தான் அது. இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வர்றாரு. இப்போ ஒரு காலத்துல இந்த விண்வெளிக்கெல்லாம் போற ட்ரிப்புகள் வரத்தானே போகுது. இன்ஷா அல்லாஹ் அப்போ வார டைம் ஒருத்தர் போயிட்டு வந்துட்டாரு. நான் விண்வெளி போயிட்டு வந்துட்டேன், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன், அது பூரா அந்த விண்வெளியும் ஒரு வெறுத்து வாழ்க்கையும் வெறுத்து பெற்றுரும். இது காரணம் இஹ்திகார். அந்த இஹ்திகார் என்ற குணம் இருக்குதே, அது ஒரு படுமோசமான கெட்ட குணத்துடைய தலைவாசல். இப்ப இந்த கெட்ட குணத்துல தலைவாசல் ஒருவருக்கு இல்லாம இருந்து நல்ல குணத்துடைய தலைவாசல்கள் எல்லாம் ஒருவர்கிட்ட இருந்தா அவர்கிட்ட கெட்ட குணமே இல்லாத மாதிரி விளங்கும். அவர்கிட்ட கெட்ட குணமே இல்லாத மாதிரி விளங்கும். அதே போல கெட்ட குணத்துல தலைவாசல்கள் இருந்து நல்ல குணத்துடைய தலைவாசல்கள் இல்லைன்னா அவர்கிட்ட நல்ல குணமே இல்லாத மாதிரி விளங்கும். நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் கட்டுமே எப்பயும் கோபப்படுறவரை நம்ம என்ன நினைப்போம்னா இங்கிதமே இல்லாதவர், நளினமே இல்லைன்னு நினைப்போம். அந்த ஆள் கண்ணீர் வடிச்சு அழுகிற பல சந்தர்ப்பம் இருக்கும். சிரிச்சுக்கன்னே போறவர் நல்ல உள்ளத்தோட உள்ள கல்புல முனாபிக்காம இப்பா, சரியா, நல்ல விளங்கிக்கணும். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு நல்ல அன்பாய்க்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது நீங்க இதார ஐத்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு தஸ்மா லிகௌலிஹிம் கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா. அவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் உங்களை கவரும். எக்ஷன்ல இருந்து எல்லாத்துல இருந்து அவங்களுடைய பேசு பாவனையில இருந்து முகத்திலிருந்து கவரும். அவங்க பேசினா காது கொடுத்து கேட்பீங்க. சாத்தப்பட்ட பலகைகள் போன்றவர்கள் அல்லாஹ் தஆலா யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம். எந்த சத்தம் கேட்டாலும் நமக்கு எதிரான சத்தம் தான் நினைப்பாங்க. எங்க சத்தம் கேட்டாலும் இது நம்மளுக்கு எதிரானதுதான் அப்படின்னு நினைப்பான். ஆனா சிரிப்போட அழகான முறையில என்னது பேசினா இன்னக்கல ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு. அல்லாஹு யஷ்ஹது இன்னக்கல ரசூலு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான்றான். நயவஞ்சகத்துடைய குணம் இங்கிதத்துல வேகமா வர வாய்ப்பு அதிகம். எப்படி? நயவஞ்சகத்துடைய குணம் இங்கிதத்துல வேகமா வர வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அறியாமை குணம் கடுமையில வேகமா வர சந்தர்ப்பங்கள் அதிகம். எனவே அதாவது முவாசனா தலைவாசல்கள் என்றது பின்னால உள்ள குணங்களை என்ன செய்யும்? நற்குணங்கள்ட தலைவாசல் கெட்ட குணங்களை மறைக்கும், கெட்ட குணங்கள்ட தலைவாசல் நல்ல குணங்களை மறைக்கும். புத்திசாலி முடிவெடுக்க மாட்டான். இது தலைவாசல் மட்டும்தான். உள்ளுக்கு என்றாகணும். அதை எப்ப கல்யாணம் பேச போறோம்? இங்கிதமா சிரிச்சு பேசுறாரு துணையர், கணவனா மனைவி, உடனே இவன் தான் நமக்கு செட் ஆகுவான்னு நினைக்கப்படாது. இதுக்கு பின்னால் உள்ள எல்லா கெட்ட குணத்தை இது மறைக்கும். அதே போல ஒருத்தர் கடுமையா நிக்கிறாரு, அவங்களுக்கு பின்னால் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் அதை என்ன செஞ்சிடும்? மறைச்சிடும். கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். எதை மறைக்குது? சிரிச்சு பேசுறவரா இருக்கிறார். ஆனா வீட்டுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து பார்த்தா செல்லவீனமே இருக்காது. நல்லவர் நினைச்சுதான் முடிச்சு கொடுக்கணும். சிரிக்கிறவர் நினைச்சு முடிச்சு கொடுத்தீங்க, நல்லவர் நினைச்சு முடிச்சு கொடுக்கல, இங்கிதமானவர் நினைச்சு முடிச்சு கொடுத்தீங்க. அது கிடைச்சது இல்லை, உங்களுக்கு கிடைச்சது இங்கிதமாய்ப்பா. ஒரு சதம் செலவாகாது, பணமே வெளியாகாது. நீங்க நினைச்சது இருக்குது, பார்க்காதது இல்லை. இது மாதிரிதான் இந்த சப்ஜெக்டுகளை நம்ம முகாரா பண்ண பழகணும். இதுதான் தலைவாசல் அப்படி என்ற பகுதிகள்.